உழைப்பாளர் தினத்துக்கு வந்து ஒரு 100% வந்து பொருத்தமானவங்கன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஆம்பளைகளே வந்து ஒரு சில வேலைகள் வந்து கடினமா செய்யக்கூடிய வேலையை ரொம்ப அசால்ட்டா வந்து செஞ்சுட்டு இருந்தீங்க. எப்படிமா நீங்க வந்து இது எத்தனை வருஷமா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இதுல இந்த தொழில் ஆர்வம் வந்துச்சு? 20 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கவர்மெண்ட் பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு 4 வருஷம் ஓட்டினார். பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி வேலை போயிடுச்சுங்க. அதனால் எந்த வேலைக்கும் போகிறதுக்கு அவர் சங்கடப்பட்டுக்கிட்டு போகல. சரி பஞ்சர் கடையாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சது. அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். நான் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன். வந்து பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே பழகிக்கிட்டேங்க. ஓ, பார்த்ததுல இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது எப்படிங்க பார்த்தோன்னே எப்படி இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சது? பார்த்தாலும் அவர் ஒரு வேலை செஞ்சாருன்னா நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நான் டயர் கழட்டி கொடுப்பேன். அவர் பஞ்சர் ஓட்டுவார். அப்புறம் பஞ்சர் ஓட்டி பழகிக்கிட்டேன். நல்லா பழகினதுக்கப்புறம் அவரை லாரிக்கு போக சொல்லிட்டேன். நான் பையங்க 2 பேர் பசங்களை வச்சா நான் ஓட்டிக்கிட்டேன். ஏன்னா நீங்க அந்த இதை கொடுங்களேன், இது வந்து எங்களாலேயே வந்து இவ்வளோ வெயிட்டிங்கா இருக்கு, இதே தூக்க முடியல. அதை வந்து அசால்ட்டா நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே ஒரு பிரமிப்பாவே இருக்குது எனக்கு. பார்க்க அப்படியே என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. உண்மையாலுமே நீங்க வந்து வீட்டுக்காரர் நீங்க பல உடனே வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு அனுப்பிட்டீங்க. ஆமாங்க. எப்படி வந்து இப்போ வேற என்னென்னமா உங்களுக்கு தெரியும்? வேற எல்லா வேலையுமே செஞ்சாச்சுங்க. காட்டு வேலைக்கு போவேன், தறி ஓட்ட போனேன், பெயிண்ட் அடிக்க போனேன். எல்லா வேலையும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஆனால் உங்களை பார்க்கும்போது என்னன்னா அந்த கஷ்டத்தை வந்து உங்கள் சிரிப்பில் எல்லாத்தையும் வந்து தூக்கி அப்படி கீழே போட்டிங்களாங்கம்மா. எப்படி உங்களால் மட்டும் இது முடியுது? ஒரு வைராக்கியம் தாங்க. கவர்மெண்ட் வேலை போயிடுச்சு, இனிமேல் நம்ம எப்படி பிழைக்கிறது? வேலை போனதே மற்றவங்கக்கிட்ட இருந்து மரியாதையும் போயிடுச்சுல்ல. அதனால் ஒரு வைராக்கியமாக தான் இந்த வேலையை பழகணும் செய்யணும் அப்படின்னு செஞ்சது. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. ஏன்னா உங்ககிட்ட வந்து தனியாக கூட நிறைய பேசணும். பட் இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து ஒரு தொழிலாளர் தினம் மே 1 வந்து நீங்கள் வந்து நம்ம கரூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் எல்லாரும் பெண்கள் வந்து எல்லா வேலையுமே வைராக்கியமாக மனசில் உறுதுணை வந்து ஆம்பளைங்களும் இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். வீட்டில் அம்மா அப்பா வீட்டுக்காரர் எல்லாமே ஒத்துழைச்சு இந்த வேலையை செய்யணும். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அப்புறம் நான் இல்லைன்னா நீ எப்படி பிழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு நம்ம வேலை பழகி எல்லா மக்களுமே அதே மாதிரி பழகி செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கணும். உறுதுணையாகவும் இருக்கணும். மனசில் ஒரு வைராக்கியமும் இருக்கணும். உங்களை பார்க்க எங்களுக்கு வைராக்கியம் கூட்டிகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து மே தின வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து கரூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் கரூர் மக்களுக்கு நான் வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், உழைக்கணும். தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. கண்டிப்பா நீங்க சொன்னதாங்க அது பொருத்தமா இருந்தது. உண்மையாலுமே ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. அனைத்து வேலைகளை பண்ண ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த வைராக்கியம் சொல்லிட்டு அவங்க கணவன் சொன்னாராம், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவேன்னாரு. அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தொழில் இன்னைக்கு கையில் வச்சிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு இந்த டயர் எல்லாம் கழட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. உங்களுக்கு உங்க குடும்பத்தார் அனைவருக்குமே கிங் டிவி சார்பாக தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்மா.